ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அழகான 2 ஏக்கர் 80 சென்ட் ரிசார்ட் கட்டுறதுக்குள்ள ஒரு அழகான ஒரு இடத்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு கன்னியாகுமரி பசுபதி கல்யாண மண்டபம் இருக்குது. இந்த கல்யாண மண்டபத்துலேருந்து ரைட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு நேராக வரக்கூடியதான் சாந்திகிரி ஆசிரமம். இந்த ஆசிரமத்தை ஒட்டி தான் நமக்கு 2 ஏக்கர் 80 சென்ட் லேண்ட் இருக்குது. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரமம், பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச்சுன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு சின்ன முட்டம் துறைமுகம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த போட்டு, அதாவது கடலில் மீன் பிடிக்க போகிற போட்டெல்லாம் வந்து நிற்கிற துறைமுகம் பக்கத்தில் தான் நம்ம லேண்டு ஃபினிஷிங் ஆகுது. ஒரு அழகான ஒரு லேண்டு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசார்ட் கட்டுறதுக்கு, அதாவது பேக் கேட்டு திறந்தாச்சுன்னா உங்களுக்கு கடல் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல தான் இந்த லேண்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஈபி கனெக்ஷன்லாம் இருக்குது, ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அண்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா காம்பவுண்டு 8 அடி காம்பவுண்ட் சுவர். அதை சுற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை நான் காணிக்கிறேன். 8 அடி காம்பவுண்ட் சுவர், ஆள் உயரத்துக்கு தாண்டி காம்பவுண்டு கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் தான் நம்ம இன்றைக்கி சேலு கொண்டு வந்துருங்க. பாருங்கள், சுற்றி பாருங்கள், நல்லா அதை ஃபுல்லாக காம்பவுண்டு கட்டி சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இடம் எல்லாமே பிளெயின் இடம் தான். உங்களுக்கு ரிசார்ட்டோ இல்லை அது சம்மந்தமாக ஹோம் ஸ்டே இந்த மாதிரி எந்த பர்பஸ் வேணாலும் பண்ணலாம். இல்லைனா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அமைக்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடம் தான் இந்த 2 ஏக்கர் 80 சென்ட் லேண்டு. பாருங்கள், உள்ள ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது. ஸோ பாருங்கள், காம்பவுண்டு பாருங்கள். சில இடங்களில் உங்களுக்கு 8 அடி உயரம் வரும், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 10 அடி உயரமாக வரும் இந்த காம்பவுண்டு. அப்படி உங்களுக்கு கட்டு காம்பவுண்டு தான் கட்டி நல்லா சூப்பராக இந்த இடத்த மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு பேக்கிலையும் காணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரண்டில் பார்த்துட்டீங்க, பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நம்ம டோரை திறந்தாச்சுனாலே உங்களுக்கு பீச்சு தான். இப்போ டோர் நம்ம திறந்து காணிக்கிறோம் பாருங்கள், நேராக பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு பீச்சு தான். இது எங்கே அப்படின்னாச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு சின்ன முட்டம் அந்த துறைமுகத்தை ஒட்டி தான் வருது. நான் உங்களுக்கு மேலே கப்பல்லாம் நிற்கிறதெல்லாம் உங்களுக்கு வரிசையாக காணிக்கிறேன். நல்ல ஒரு அழகான ஏரியா. நம்ம லேண்டுக்கு பேக் சைடு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதில் வந்து உங்களுக்கு ஒரு 30 அடி ரோடு, அதாவது மண் ரோடு தான். நம்ம ரிசார்ட் இதை கட்டணும்னா உங்களுக்கு இதுலேருந்து இந்த ரோடை நீங்கள் பயன்படுத்தினா பாருங்கள், வரிசையாக எவ்வளோ கப்பல் நிற்குதுன்னு பாருங்கள். இந்த கப்பல் தளத்தை ஒட்டி தான் நம்ம லேண்டு. பாருங்கள், இந்த கப்பல் தளத்தை ஒட்டி தான் எவ்வளோ கப்பல் நிற்குது பாருங்கள். இது ஒட்டி தான் நம்ம லேண்டு. அழகான ரிசார்ட்டு, இல்லைன்னா கெஸ்ட் ஹவுஸு, இல்லைன்னா ஹோம் ஸ்டே அமைக்கிறதுக்கு கன்னியாகுமரியில் மிக உகந்த இடம். ஒரு சென்ட்டுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. பேசிக்கொள்ளலாம். அதாவது 5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன பேசி உங்களுக்கு குறைச்சி வாங்கி தரலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வியூ கன்னியாகுமரி ஏரியாவில் கிடைக்காது. ஸோ இப்போ வந்திருக்குது. உங்களுக்கு தேவைன்னா உடனே கால் பண்ணுங்கள். ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான 2 ஏக்கர் 80 சென்ட் லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வீடு தேடுவோர், நிலம் தேடுவோர், தோப்பு தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.